வணக்கம் நேர்களே, மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்கள் மத்தியில் தோன்றி இன்ப அதிர்ச்சி கொடுத்த போப் பிரான்சிஸ். புட்டின் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார். பிரான்ஸ் பிரித்தானியா குற்றச்சாட்டு. ஜெர்மனியில் சிறையில் கணவனை சந்திக்க சென்ற பெண் மர்மமான முறையில் மரணம். உக்ரைனியர்கள் நாட்டை விட்டு வெளியேற ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த கெடு விளக்கமளித்த அதிகாரிகள். பெஞ்சமின் நெதன்யாகு பெல்ஜியத்திற்கு சென்றால் கைது செய்யப்பட மாட்டார். ஒரு நாளின் கால்வாசி நேரத்தை சமூக ஊடகங்களில் செலவிடும் பிரெஞ்சு இளைஞர்கள். ரஷ்யா நிச்சயம் பிரித்தானியாவை தாக்கும், உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் எச்சரிக்கை. ஸ்காட்லாந்தின் வனப்பகுதியில் பெரும் காட்டுத்தீ, இங்கிலாந்து முழுவதும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பொதுமக்கள் மத்தியில் தோன்றி இன்ப அதிர்ச்சி கொடுத்த போப் பிரான்சிஸ். நிமோனியா நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று 2 வாரங்களுக்கு முன்னர் மருத்துவமனையில் இருந்து திரும்பிய கத்தோலிக்க சமய தலைவர் போப் பிரான்சிஸ் திடீரென பொதுமக்கள் மத்தியில் தோன்றி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். வத்திக்கானில் அவர் பொதுமக்களை சந்தித்தார். 88 வயது போப் பிரான்சிஸ் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வலம் வந்தார். மிகவும் மெல்லிய குரலில் அவர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கடந்த மார்ச் 23ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய போது பேசியதை காட்டிலும் தற்போது சற்று தெம்புடன் காணப்படுவதாக அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் இதற்கு முன் பிப்ரவரி 14ஆம் தேதி பொதுமக்கள் முன் தோன்றினார். அவர் தொடர்ந்து உடல்நலம் தேறி வருகிறார். புட்டின் வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறார். பிரான்ஸ் பிரித்தானியா குற்றச்சாட்டு. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை புட்டின் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக பிரான்சும் பிரித்தானியாவும் குற்றம் சாட்டியுள்ளன. பிரித்தானிய வெளியுறவு செயலாளரான டேவிட் லாமியும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சரான ஜீன் நோயல் பாரட்டும் இணைந்து ஊடகவியலாளர்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றின் போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். உக்ரைன் 3 வாரங்களுக்கு முன்பே போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது என்று கூறியுள்ள பாரட், ஆக ரஷ்யா இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை கூறியாக வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் நோக்கம் எதுவும் ரஷ்யாவுக்கு இருப்பது போல் தெரியவில்லை என்று கூறியுள்ள அவர், சமீபத்தில் புட்டின் 1,60,000 பேருக்கு கட்டாய ராணுவ சேவை அளிப்பது குறித்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜெர்மனியில் சிறையில் கணவனை சந்திக்க சென்ற பெண் மர்மமான முறையில் மரணம். ஜெர்மனியில் சிறையில் இருக்கும் தன் கணவனை சந்திக்க சென்ற ஒரு பெண் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த கணவன் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெர்மனியின் சாக்சனி அன்ஹால்ட் மாகாணத்தில் உள்ள பர்க் என்னும் இடத்தில் அமைந்துள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தன் கணவரை சந்திக்க சென்றிருந்தார் 35 வயது பெண் ஒருவர். ஜெர்மன் சிறைகள் சிலவற்றில் கணவன் மனைவி சந்தித்துக் கொள்ள நெருக்கமாக இருக்க தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அந்த பெண் தன் கணவரை சந்தித்த நிலையில் பின்னர் அவர் உயிரிழந்து கிடந்துள்ளார். அந்த பெண்ணின் கணவரான 37 வயது நபர்தான் அந்த பெண்ணை கொலை செய்திருக்க வேண்டும் என அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையில் அந்த பெண் உயிரிழந்தது எப்படி என்பதை அறிவதற்காக அவரது உடலுக்கு உடற்கூற்று ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. உக்ரைனியர்கள் நாட்டை விட்டு வெளியேற ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த கெடு விளக்கமளித்த அதிகாரிகள். மனிதாபிமான திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக வசிக்கும் பல உக்ரைனியர்கள் தங்களுக்கான அனுமதி திரும்ப பெறப்பட்டதாக குறிப்பிட்டு இந்த வாரம் மின்னஞ்சலை பெற்றனர். 7 நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அல்லது பெடரல் அரசாங்கம் உங்களை கண்டுபிடிக்கும் என்றும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்புடைய மின்னஞ்சலானது தவறுதலாக அனுப்பப்பட்டதாக உள்நாட்டு பாதுகாப்புத் துறையின் செய்தி தொடர்பாளர் வெள்ளிக்கிழமையன்று தெரிவித்துள்ளார். அத்துடன் உக்ரைன் மீது 2022 ரஷ்ய படையெடுப்பிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட பரோல் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை எனவும் உறுதி செய்துள்ளார். இருப்பினும் தொடர்புடைய மின்னஞ்சலை எத்தனை உக்ரைனிய மக்கள் கைப்பற்றினார்கள் என்பது தெரியவரவில்லை. ரஷ்யாவுடனான போரை அடுத்து உயிருக்கு பயந்து வெளியேறிய சுமார் 2,40,000 உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தற்காலிக சட்ட அந்தஸ்தை ரத்து செய்ய ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக கடந்த மாதமே தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது தவறுதலாக மின்னஞ்சல் அனுப்பியதாக அதிகாரிகள் தரப்பு கூறியிருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் எப்போது வேண்டுமானாலும் அப்படியான ஒரு முடிவை எடுக்கலாம் என்றே கூறுகின்றனர். பெஞ்சமின் நெதன்யாகு பெல்ஜியத்துக்கு சென்றால் கைது செய்யப்பட மாட்டார். காசா பகுதியில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கைது வாரண்டிற்கு உட்பட்டவர். கோட்பாட்டளவில் அனைத்து ICC உறுப்பு நாடுகளும் அவர் தங்கள் எல்லைக்குள் கால் வைத்தால் அவரை கைது செய்ய வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கைது வாரண்ட் இருந்த போதிலும் பெஞ்சமின் நெதன்யாகு பெல்ஜியத்துக்கு சென்றார்.
ரியல் பால்டிக் என்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட மாட்டார் என பெல்ஜியம் பிரதமர் பார்ட்டி வெவர் வெள்ளிக்கிழமை அறிவித்து சர்ச்சையை தூண்டினார். பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐரோப்பிய எல்லைக்குள் இருந்தால் அவரை கைது செய்யும் எந்த ஐரோப்பிய நாடும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. உதாரணமாக பிரான்ஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்யாது என குறிப்பிட்டு நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம் என நினைக்கிறேன் என்று பெல்ஜிய பிரதமர் கூறினார். ஒரு நாளின் கால்வாசி நேரத்தை சமூக ஊடகங்களில் செலவிடும் பிரெஞ்சு இளைஞர்கள். வியாழக்கிழமை 3ஆம் தேதி வெளியிடப்பட்ட ஆடியோ விஷுவல் ரெகுலேட்டரின் ஆய்வின்படி 15 முதல் 24 வயதுடைய இளைஞர்கள்தான் வீடியோ உள்ளடக்கத்தை பார்ப்பதில் குறிப்பாக சமூக ஊடகங்களில் செலவிடுகிறார்கள். 15 தொடக்கம் 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பார்ப்பதற்கு செலவிடும் 5 மணி நேரம் 21 நிமிடங்களில் 2 மணி நேரம் சமூக ஊடகங்களுக்கும் 1 மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ் அல்லது பிரைம் வீடியோ போன்ற சந்தா அடிப்படையிலான வீடியோக்களுக்கும் ஒதுக்குகிறார்கள். இந்த நுகர்வு 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுடன் ஒப்பிடுகையில் வேறுபடுகிறது. அவர்கள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வீடியோக்களை பார்ப்பதில் செலவிடுவதாக கூறுகிறார்கள். ரஷ்யா நிச்சயம் பிரித்தானியாவை தாக்கும், உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் எச்சரிக்கை. பிரித்தானியாவின் உளவு பிரிவான MI6-இன் முதல் நாள் தலைவர் தெரிவித்துள்ள கருத்து ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் அதிர வைத்துள்ளது. ரஷ்யா நிச்சயம் பிரித்தானியாவை தாக்கும் என்று அவர் எதிர்ப்பு கூறியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற உளவு தகவல் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தாரா என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கிழக்கு ஐரோப்பாவில் தன்னை ஆதிக்கமாக கொள்வதையும் மேற்கத்தைய நாடுகளின் நிலைத்தன்மையை சீர்குலைப்பதையும் இலக்காக கொண்டிருப்பதாக கூறி அதனை எதிர்கொள்ள பிரிட்டன் மீண்டும் ஆயுதம் எடுத்து தயாராக வேண்டும் என முன்னாள் MI6 கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் சர் அலெக்ஸ் யங்கர் கடுமையாக எச்சரித்துள்ளார். பிரிட்டனின் தற்போதைய நிலையை விமர்சித்த அவர் நாட்டின் ராணுவ மற்றும் தொழிற்துறை அடிப்படை பெரும்பாலும் கலைக்கப்பட்டுள்ளதையும் இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதையும் தெளிவாக கூறினார். நம்மிடம் முழுமையான போரை எதிர்கொள்வதற்கான மன உறுதியும் ஆயத்தமும் இருக்கிறதா என்ற கேள்வி என் மனதில் இருக்கிறது. நாம் மறுதொடக்கம் செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்காட்லாந்தின் வனப்பகுதியில் பெரும் காட்டுத்தீ, இங்கிலாந்து முழுவதும் எச்சரிக்கை. ஸ்காட்லாந்தில் உள்ள ஒரு பெரிய வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்து விலகி இருக்குமாறு பொதுமக்களை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். தெற்கு ஸ்காட்லாந்தின் காலோவேயில் உள்ள கிளரண்டலில் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11:50 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. கிழக்கு அயர்ஷயரில் உள்ள லோச்டூன் பகுதிக்கும் தீ பரவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்காட்லாந்து போலீசார் தெரிவித்தனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் திறந்த வெளிகளில் பார்பிக்யூக்கள் மற்றும் கேம்பயர்களை வைப்பதற்கு எதிராக எச்சரித்துள்ளனர். மேலும் சிகரெட்டுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர். மெரிக் ஹில், பென் எல்லரி மற்றும் லோச்டி ஆகிய இடங்களில் தீயை அணைக்க ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதாக போலீசார் தெரிவித்தனர். வியாழக்கிழமை அதே பகுதியில் மற்றொரு காட்டுத்தீ ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது.